இங்க ஒரு டாக்டர் யாருக்கும் தெரியாம ஒரு பொண்ணை அடைச்சு வச்சு அவளோட மூளையில ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவளை காப்பாத்துறதுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு அவளை தேடி அங்க வந்துடுறானுங்க. அதுல அந்த பையன் டாக்டரோட வீட்டுக்குள்ள போய் அவளை தேடிக்கிட்டு இருக்கான். அவரும் நீ சொல்ற மாதிரி யாரும் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்க அந்த பையன் அவரோட ஒய்ஃபோட போட்டோவை பார்த்து அசிங்கமா திட்டிடுறான். அவ்வளவுதான், அவருக்கு பயங்கரமா கோவம் வருது. அங்க இருந்த ஒரு சீடி எடுத்து அவனோட கழுத்துல நேரா ஒரு கோடை போட அந்த பையன் அங்கேயே இறந்து போறான். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு கன்னை எடுத்துட்டு சைடு என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போயிட்டு அவளை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அங்கேயுமே இந்த டாக்டர் சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு. அந்த கேமரா மூலியமா யாராவது அங்க போனாங்க அப்படின்னா அவரோட மொபைல்ல அலர்ட் அடிக்கும். அந்த அலர்ட்டை பார்த்த உடனேயுமே அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுத்துட்டு அவளை கொலை பண்றதுக்காக பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க அடைச்சு வச்சிருந்த இவளோட ஃப்ரெண்டு எப்படியோ அந்த லாக்கை ஓபன் பண்ணிட்டு தப்பிக்கிறா. இந்த சத்தம் கேட்டு டாக்டரோட அசிஸ்டன்ட் கையில ஷாக் கொடுக்குற ஒரு கன்னை எடுத்துட்டு அந்த பொண்ணை துரத்த ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தியை எடுத்துட்டு அந்த டாக்டரோ இல்ல அந்த அசிஸ்டன்ட்டோ வந்தா குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதே வழியில தான் அந்த சைடு என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த டாக்டர் இவளோட ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இவளுக்கு அவரோட சத்தம் கேக்குது. கிட்ட வந்த உடனே பின்னாடி திரும்பி 4 தடவை அந்த கத்தி எடுத்து நச்சு நச்சுன்னு குத்திடுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்க வந்தது அந்த டாக்டர் கிடையாது, இவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு. சோ காப்பாத்த வந்தவளையும் கொலை பண்ணிட்டா. அதுக்கப்புறமா கடைசியில மறுபடியும் அந்த டாக்டர் கிட்டே மாட்டிக்கிறா.